வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 26. நான் இன்னைக்கு பிரசாதமா என்ன பண்ண போறேன்னா சாம்பார் சாதம் தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா பேன்ல எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கு தாளிச்சிடலாம். கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஒரே ஒரு வரமிளகா, பீன்ஸு, கேரட்டு, பரங்கிக்காய், அவரைக்காய், என்ன காய் இருக்கோ அது சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, காய்க்கு தேவையான உப்பு, ஃபுல்லாகவே தேவையான உப்பை போட்டாச்சு. மஞ்சள் பொடி, எண்ணெயில காய் வந்து ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி வந்து நீக்கட்டா கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கப்புக்கு தண்ணியும் வச்சிருவோம். மூடி வச்சிடலாம். காய் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு கப் அரிசிக்கு ஒரு அரை கப்பு தோரம் பருப்பு எடுத்துட்டு நல்லா மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு நல்லா வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கு. சாம்பார் சாதத்துக்கு வந்து வறுத்துக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு நான் சொல்லிடுறேன். 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பெருங்காயம், ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், அப்புறம் வரமிளகா, தேங்காய், இதுதான் வேணும். நான் வறுத்து ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, தனியா, கடலைப்பருப்பு, தேங்காய், வரமிளகா, பெருங்காயம் எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம இந்த பக்கம் சாதத்தை நல்லா மசிச்சு விட்டாச்சு, நல்லா வெந்துடுத்து பாருங்க, பருப்பும் அரிசியும் சேர்ந்து. இந்த பக்கம் புளித்தண்ணியில காய் நல்லா கொதிச்சு நல்லா வெந்துடுத்து பாருங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுருவோம், சேர்ந்து கொதிக்கட்டும். சிம்ல வச்சாச்சு, எடுத்துடலாம். அப்படியே விட்டு கலரிடுவோம். எல்லாம் ஒரு கொதி வரட்டும். இந்த அளவு வந்து தளர இருந்தாதான் ஆற கெட்டியா இருக்கு, கரெக்டா இருக்கும். அப்படியே கெட்டியானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு டம்ளர் வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சு வேணுங்கிற அளவுக்கு அந்த வெந்நீரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த பக்கம் சாம்பார் சாதத்துக்கு கடாயில நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. தாளிச்சுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். மேலாக நெய் மட்டும் விட்டுக்கலாம். மேலாக நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் விட்டுப்போம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடுறேன். இன்னைக்கு பிரசாதமா நான் வந்து சாம்பார் சாதம் பண்ண பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்ன காய்கறி இருக்கோ அதை மட்டும் போட்டு டக்குன்னு பண்ணிடலாம். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.